ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்லேயே சிம்பிளாக வந்து மைனஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நிறையா வந்து மெத்தட்ஸ் இருக்குது மைனஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து சிலது இன்றைக்கி வந்து நான் ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி செய்கிறேன். மிக்சிலையும் செய்யலாம், கையில் பீட் பண்ணியும் செய்யலாம். இது வந்து நிறையா முட்டை இல்லாமையும் செய்யலாம், முட்டையோடையும் செய்யலாம். இது மாதிரி நிறையா வந்து மைனஸில் வந்து டைப்ஸ் இருக்குது. இது ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் போடுறேன். இன்றைக்கி வந்து சிம்பிளாக எப்படி வீட்டில் நம்ம மைனஸை பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன், ஒரு முட்டை, ஆயில். அந்த எண்ணெயில் வந்து ஆலிவ் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் போல் எடுத்துக்கலாம். வாசனை இருக்கக்கூடாது. இப்போ கோகனட் ஆயில், கடலை எண்ணெய்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்மெல் இருக்கும். அது மாதிரி ஸ்மெல் இல்லாத ஆயிலாக மெயினாக ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம், இல்லை சன்ஃப்ளவர் ஆயிலும் எடுத்துக்கலாம். 2 பல் பூண்டு, அப்புறம் மிளகு, தேவையான உப்பு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு கிளாஸில் வந்து ஒரு முட்டை எடுத்துக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். ரெண்டு பூண்டு போட்டுக்கலாம். மிளகுத்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்ம மைனஸ் பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், விடவே இல்லை. பாருங்கள், நல்லா வந்து எடுத்து நம்ம ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். அது சூப்பரான மயோனஸ் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்லேயே வந்து சிம்பிளாக பண்ணிக்கலாம். இது வாங்கணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணணுன்னா கொஞ்சம் நிறையா வந்து இப்போ ஒரு 3 முட்டை போட்டு நீங்கள் செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் மைனஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ரெசிபீஸும் பாருங்கள். இந்த மைனஸ் அடுத்தது வந்து வேறு எப்படியெல்லாம் செய்யலான்னு சொல்லிவிட்டு நம்ம ஃப்யூச்சரில் வந்து நான் வீடியோஸ் போடுறேன். இது வந்து சிம்பிளாக வீட்டில் ஹேண்ட் பிளெண்டர் வச்சு பண்ணுறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.